நோட் பண்றாரு. எல்லாமே ஓப்பனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட்க்கு ஒரு சந்தேகம் வந்துருது. அப்படியே மிரரை லைட்டா வந்து மூவ் பண்ணி பார்ப்பாரு. பின்னாடி நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கிறது நம்ம டேவிட்க்கு தெரிஞ்சிருது. டக்குன்னு அந்த கத்தி எடுத்து டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வந்து கத்தி எடுக்க முயற்சி பண்ணுவாரு. அதை சுதாரிச்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த குளோரோஃபார்ம் எடுத்தாரு பாத்தீங்களா, அது வந்து ஒரு கர்ச்சீஃப்ல நினைச்சு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த குளோரோஃபார்ம் எடுத்து அவங்க மூக்குலயே வச்சிருவாங்க. மூக்குல வச்ச உடனே நம்ம டேவிட் வந்து அப்படியே மயக்க நிலைக்கு போறாரு. அப்போ ஒரு கனவு வருது அவருக்கு. அப்ப அந்த கனவுல நம்ம டேவிட்டோட கையிலையும் வாயிலையும் ரத்தமா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எதிர்த்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் வந்து இறந்து கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கனவுல இருந்து நம்ம டேவிட் முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது ஒரு கனவு அப்படின்னு. அந்த கேப்பை பயன்படுத்திட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த டேப்பை வச்சு நம்ம சீட்டோட ஒன்னா நம்ம டேவிட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கழுத்துல கத்தியை வச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணன அப்படின்னு கேட்கும்போது நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு டேவிட் சொல்றான், எனக்கே எங்க இருக்கோம்னு எனக்கே தெரியல, நம்ம வசமா மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதுல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்நேரம் எங்க அம்மா வந்து போலீஸ் கிட்ட போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதுல டேவிட் சொல்றான், அதுக்கு வாய்ப்பு இல்ல, உன் மொபைலை தூக்கி வீசிட்ட, அதுக்கு முன்னாடி உன் மொபைல் வந்து உன் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி உங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டேன், இந்த மாதிரி எக்ஸஸ்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு போறேன், அதனால என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெசேஜ் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுல நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டேவிட்டோட வாலெட்டும் மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தா டவரும் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. அப்போ டேவிட் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஹீட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க, பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதில் நம்ம ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஹீட்டரையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டேவிட்டோட வாலெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட ஐடி இருக்குது. அப்போ தான் ஒன்று புரிய வருது நம்மளோட டேவிட்டை பற்றி, இவன் பெரிய ஃப்ராடாக இருப்பானாட்டு இருக்குது, ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டானாட்டு இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு தூக்க வேற வர ஆரம்பிக்குது. இடத்துல இருக்கிற அந்த பேபி சீட்டையும் தூக்கி வெளியே வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடஞ்சல் இருக்குது. நம்ம டேவிட் வேற முழிச்சிட்டு இருக்கிறான். அவனை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளோரோஃபார்ம் எடுத்து அவன் மூக்கில் வச்சுட்டு அந்த கேப்பை பயன்படுத்தி தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. மயக்கத்துக்கு போன அந்த டேவிட்டுக்கு அந்த கனவு மறுபடியும் தொடருதுங்க. அந்த கனவுல ஆல்ரெடி நம்ம டேவிட்டுக்கு வாயிலையும் கையிலையும் ரத்தமா இருக்கும். முன்னாடி ஒரு மான் இறந்து போயிருக்கும். பின்னாடி ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறாரு. ஒரு பயங்கரமான உருவம் வந்து நம்ம டேவிட்டை நோக்கி வரதை பார்த்துட்டு டக்குன்னு கனவுல இருந்து முழிக்கிறாருங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் முழிச்சுதான் இருப்பாங்க. அப்படிங்கறனால நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போதுல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாத்ரூமா காரணத்தினால பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் கிட்ட சொல்லிடுறாங்க, ஓடே எதுவும் சேட்டை இது பண்ணிடாத, அமைதியா இரு, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த கேப்பை பயன்படுத்திட்டு நம்ம டேவிட் எல்லா காரோட விண்டோவையும் க்ளோஸ் பண்ற மாதிரி பண்ணி விட்டுறான். முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் காருக்கு வராங்க. வந்து பார்த்தா டோர் எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வெளியில இருந்து கத்துறாங்க. வெளியிருந்து ஒரு கட்டத்துல அந்த வெளியே தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா பேபி சீட்டு, அந்த சீட்டை எடுத்து கண்ணாடி உடைச்சு உள்ள வர நம்ம ஹீரோயின் செம காண்டா வந்து பாத்தீங்கன்னா அவனை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீட் பெல்ட்டை எடுத்து அவன் கழுத்து நெருக்கி பார்ப்பாங்க. நல்லா நெரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சாகக்கூடிய நிலைமைக்கு அவன் போயிருவான். ஐயோ அவன் செத்துரு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் விட்டுருவாங்க. கண்ணாடி உடைச்சு வந்தனால அந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா குளிர் வந்து அந்த காருக்குள்ள தள்ளுற காரணத்தை